இன்றைக்கி வந்து ரசம் எப்படி வைக்கலாம் என்பது பார்க்கலாம் வாங்க. வடை சட்டி அடுப்பில் வச்சேன். நல்லா காஞ்சிட்ருக்குங்களா. ரசத்துக்கு வந்து எண்ணெய் வந்து கம்மியாக தான் வைக்கணும். அதுக்கடுத்தது வந்து கடுகு போட்டாச்சு. இங்கே பாருங்கள், மிளகு, ஜீரகம், பூண்டு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 தக்காளி, கொஞ்சோண்டு புளியும் கரைச்சி வச்சுருக்கேன். நான் தேவையான அளவு கரைச்சி வச்சுக்கோங்க. நான் வந்து 2 தக்காளியும் 2 பச்சை மிளகா கொஞ்சம் புளியும் சேர்த்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ வந்து கடுகு நல்லா பொரிய போகுதுங்க. பொரிஞ்சிச்சா? இப்போ வந்து நான் வந்து கருவேப்பிலை போடுறேன். கருவேப்பிலை போட்டு அதுக்கடுத்து பூண்டு போடுங்க. பூண்டு தான் நல்லா வணங்கணும். பூண்டு நல்லா வணங்கினோடனே அது கூட வந்து நான் வந்து மிளகு சீரகம் சேர்த்துக்கிறேன். ஏன்னா மிளகா போட்டால் ஒரு மாதிரி இதாகிடும், தீஞ்சு போயிடும். அதனால் வந்து கரண்டி எடுக்க மறந்துட்டுனே. சரி விடுங்க, கரண்டி எடுக்க மறந்துட்டேன். இப்போதைக்கு எனக்கு இதுதான் கரண்டி. அப்புறம் வீடியோ இதாகிடும் இல்லையா கரண்டி எடுக்க போனால். ஓகேவா? சாரி, நீங்களே இதை வச்சு ட்ரை பண்ணிடாதீங்க. முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து என்ன பண்ணலாம், வரமிளகாய் போட்டுடலாம். நான் வந்து 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இருந்தாலும் 4 வரமிளகாய் போட்டிருக்கேன். எனக்கு வந்து காரம் அம்மா இருந்தால் தான் ரசம் பிடிக்கும். உங்களுக்கு எப்படி வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி 2 மிளகா கூட போட்டுக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ண போகிறேன். ரசத்துக்கு வந்து தேவையான அளவு தான் மஞ்சள் பொடி போடணும், அதிகமாக போடக்கூடாது. ஓகேவா? அப்படியே மிளகாய் லைட்டாக தீஞ்சு போச்சு. நான் கரைச்சி வச்சுருந்தேன் புளி, தக்காளி எல்லாத்தையும் போட்டுட்டேன். ஓகேவா? அவ்வளோதாங்க ரசம். அப்புறம் இந்த கருவேப்பிலை குச்சியெல்லாம் இருக்குங்களா, அதெல்லாம் 2 கிள்ளிட்டு அதில் போட்டால் இன்னும் ரசம் சூப்பராக இருக்கும். நான் எப்போயுமே அப்படி தான் போடுவேன், வேஸ்ட் பண்ண மாட்டேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலாம், உப்பு சேர்க்கணும். உப்பு வந்து தேவையான அளவு போட்டுக்கோங்க. என்னத்தை மறந்துட்டேன். கொத்தமல்லி இலையெல்லாம் எடுத்து தூவி விட்டாச்சு. அப்படியே ஒரு நிமிஷம் இருங்க.
தட்டை போட்டு மூடிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் 5 நிமிஷம் ரசம் ரெடி ஆகிடும். சீக்கிரமாக முடிக்கிற வேலை இதுதான். நான் அதிகமாக ரசம் வச்சுட்டு இதெல்லாம் காய் வதக்கிடுவேன். சிம்பிளான வேலை. ஏன்னா காயும் வேஸ்ட் ஆகாது, காயும் போட்டு சாப்பிட்டுக்குவாங்க. ரசம் ரெடியாகி கொண்டு இருக்குது. காயை குழம்புல போட்டாக்கா சாப்பிடவே மாட்டாங்க என் பிள்ளைங்க. அதனால் ரசம் வச்சு காயை வதக்கிடுவேன். இப்போ ரசத்தை இறக்கி கொட்டிட்டு பீட்ரூட் பொரியல் செய்ய போகிறேன். ரெடி ஆச்சா பார்க்கலாமா? பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி வருது பாருங்கள். லைட்டாக கொதி வந்துடுச்சு ரசம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, ஆஃப் பண்ணிடலாம். சும்மா கம்ம 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 கம்மன்னு இருக்கும் ரசம்.